Hi guys, welcome to the TN18 vlogs. So இன்னைக்கு மார்னிங் நம்ம 3-minute வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸ்டண்ட் வீடியோ போட்டிங்க, ஃபன் போட்டிங்க, இப்போ கோடா அப்படின்னு. ஸோ இதுலேருந்து நான் என்ன ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் யாருன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஆம் த ஃபவுண்டர் ஆஃப் ஷவின் இன்ஃபோடெக். ஸோ ஷவின் இன்ஃபோடெக்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் லிமிடெட் கம்பெனி. ஸோ அதில் இருந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த க்ளவுட். ஸோ இந்த க்ளவுடை நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டார்ட் அப்னு சொன்னல ஷவின் இன்ஃபோடெக். ஸோ அந்த ஷவின் இன்ஃபோடெக்கில் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணணும் அதை தான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு திங் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த AWS க்ளவுடை பற்றி தான் நான் சொல்லியே ஆகணும். ஸோ AWS க்ளவுட் அப்படின்னு AWS க்ளவுட் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க யாருக்குமே இது புரியாது. ஏன்னா க்ளவுடு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்டு நானுமே என் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த AWS க்ளவுடில் சர்வரை லான்ச் பண்ணணும் அப்படின்னு நான் தேடினப்போ ஒரு வீடியோ கூட கிளியராக எனக்குமே கிடைக்கல. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் தான் இந்த கோட் டெவலப்பராக ஆகினேன். ஸோ என்னுடைய கோடோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60% தான் இருக்கும். பட் ஆனால் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வைஸ் நான் ஒரு 95 to 100% நான் சொல்லுவேன். ஸோ அதிலேருந்து நான் க்ளவுடு மாறினப்போ என்னாலேயே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் உங்களுக்கு AWS தேடுறவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அதாவது ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் தான் இந்த பிளேலிஸ்ட்டே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் AWSோட சின்ன பேசிக் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் ஃபாலோ ஆன் நம்ம இன்டெப்த்தாக கொஞ்சமாக போவோம். ஸோ AWS அப்படின்னா க்ளவுட். ஸோ இப்போ க்ளவுடுன்னு என்ன, சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வீட்டில் ஒரு 30,000 கொடுத்து சிஸ்டம் வாங்கி வீட்டில் கரண்ட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம லோக்கலாக யூஸ் பண்ணுறது. இது அப்படியே AWSல பார்த்தா நீங்கள் எல்லாம் சின்ன வயசு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு 10 ரூபா கொடுத்து ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு 10 ரூபா கொடுத்தா போதும், நம்ம இங்கே 30,000 கொடுத்து வாங்கின சிஸ்டம் அங்கே இருக்கும், ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்துருப்போம். இதுதான் வந்து AWSோட சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதோடைய பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஆல்.